அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கண்ணா. இன்னைக்கு நடந்த தாவேகா ஜெனரல் மீட்டிங் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா தான் போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. முதலாக இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மௌனஞ்சலி செலுத்திட்டு நிகழ்ச்சி தொடங்கினாங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு விஜயோட அம்மா அவர்களும் இந்த நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை நம்ம குறிப்பாக பார்க்க முடிஞ்சுது. அதன் பிறகு தொடர்ந்து எல்லா பொறுப்பாளர்களுமே பேச வச்சாங்க. குறிப்பாக இன்றைக்கி அந்த தீர்மானங்கள்னு ஒரு வாசிக்க வச்சாங்க இல்லையா, அதில் முதலாளாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை தான் பேச அழைச்சிருந்தாங்க. அப்போ உடனே விஜயெல்லாம் அவர் கட்டி அணைச்சு அவருடைய அந்த அன்பை தெரிவிச்சிருந்தார். அவர் முதல் தீர்மானத்தை அவர் தான் வாசித்தார். ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கும். ஏன்னா போலீஸ் அடக்குமுறையில் ஃபஸ்ட்டு முதல் பாதிக்கப்பட்டால் அவர் தான். குடும்ப அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், ரொம்ப இம்பாக்ட் ஆனாங்க. ஆமாம், உண்மையிலே ஆக்ட் பண்ணது நமக்கு ஒரு எமோஷ்னலான இதாக தான் இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து தான் ஒவ்வொருத்தவங்களும் அதாவது கிட்டத்தட்ட எல்லா பொறுப்பாளர்களுமே, மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்து ஒரு 12 தீர்மானங்களை வாசிச்சாங்க. இப்போ தாவேகா சார்பாக ஒரு 12 தீர்மானங்கள் வாசிச்சாங்க. அதில் முதல் தீர்மானம் என்ன தீர்மானம்னு பார்க்கும்போது, கரூரில் உயிரிழந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறதுக்காக முதல் தீர்மானத்தை அவங்க வாசிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, ஏன்னா அந்த கரூர் நடந்ததுக்கப்புறம் தாவேகா நிர்வாகிகள் போய் வீடியோ காலில் பேசினாங்க. அதுக்கப்புறம் நிதி உதவி செஞ்சாங்க. அப்புறம் மாமல்லபுரத்தை அழைச்சி அவங்களுக்கு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தாங்க. அந்த வகையில் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கும் போது அந்த கூட்டத்தில் முதல் நிகழ்ச்சி ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் வாசித்தாங்க. ரெண்டாவது, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது தீர்மானங்கள் வச்சாங்க. ஏன்னா குறிப்பாக நம்ம அந்த விஜயனுடைய நிகழ்ச்சியில் பார்க்கும்போது இளைஞர்கள் அதிகமாக வருவாங்க. அதை தாண்டி பெண்களும் நிறைய கலந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்யணும் அப்படின்னு ஒரு இரண்டாவது தீர்மானம் வாசித்தாங்க. மூன்றாவது தீர்மானமாக, தமிழகம் புதுவையைச் சேர்ந்த 35 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் அவர்களுடைய விடுதலைக்கு அவங்க கண்டன தீர்மானத்தை இந்த பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றிருக்காங்க. அதன் பிறகு வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு கண்டனம். இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஏற்கனவே பீகாரில் நடந்த நிறைய முறைகேடுகள்லாம் நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில் அவங்க ஒரு கண்டனத்தை 4வது தீர்மானமாக வாசிச்சிருக்காங்க. அடுத்தது விவசாயிகளுக்கான ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க. என்னன்னா, டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பாதிப்புக்கு காரணமான தமிழக அரசுக்கு கண்டனம். இந்த தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஒரு அந்த டெல்டா, குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையான போல இந்த நெல் மூட்டைகள்லாம் மழைக்காலத்தில் பெருசாக பராமரிக்கல. அதில் சில நெல் பயிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குன்னு தனியாக ஒரு அறை வேணுன்ற மாதிரி தான் அவங்களோட கோரிக்கை இருந்துச்சு. அது முக்கியமான கோரிக்கையும் கூட தான். ஆமாம், மேலும்படி. அடுத்தது 6வதா இந்த வடகிழக்கு பருவமழைக்கு போதிய ஏற்பாடுகளை அரசு செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு நிறைய மழைகள் நிறைய இடத்துல, குறிப்பாக சென்னை போன்ற மாநகரங்கள்லாம் தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ நிறைய போக்குவரத்து அல்லது மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது. அப்போ அதை சரியான முறையில் கண்காணித்து அதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. 7வது தீர்மானமாக, இந்த ராம்சர் சதுப்பு நிலம் அங்கே அந்த கட்டுமான பணிகள் அவங்க பள்ளிக்கரணை ராம்சார் மிக முக்கியமான சதுப்பு நிலம். அந்த நிலத்திலையும் இந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டுறதா சொன்னாங்க. அது கண்டிக்க வேண்டிய விஷயம். அது விஜய் சார் கரெக்டாக முன்னெடுத்திருக்காரு. நல்ல மூவ் தான். தலைவரின் மக்கள் சந்திப்புக்கு வருவோருக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரோட கட்சியில இந்த 41 பேர் இறந்துருக்காங்க. அது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு உதாரணமாக தான் எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா தான் பாதிக்கப்பட்டது தனக்கு ஒரு கோரிக்கை வைக்காம எல்லா தலைவர்களுக்கும் சொல்றது மிக முக்கியமான கோரிக்கை தான். ஏன்னா இது வரைக்கும் எந்த கட்சியும் அது மாதிரி விஷயங்களை கோரிக்கை வச்சது கிடையாது. முதல் முறையாக தாவேகா தான் செஞ்சிருக்காங்க. பாராட்டுக்குரியதுன்னு நினைக்கிறேன். கழக தோழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் அவதூறு பரப்பும் அரசின் கைக்குழுக்களுக்கு கண்டனம். இப்போ அந்த கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தாவேகா தொண்டர்களை உள்ள அனுமதிக்கலையா, லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்களாம். அப்போ இந்த மாதிரிலாம் தாவேகா மீது ரொம்ப அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது இப்போ பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது ரொம்ப கடுமையாக ஆளுங்கட்சியினரும் சரி, காவல்துறையும் சரி ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரலாக இதெல்லாம் ஒரு தீர்மானங்களாக இருந்தது. ஆமாம், போட்டு. ஆனால் அவங்களோட பேச்சுகள், தலைவரோட பேச்சுகள், அதை குறிப்பாக ஆதவர்ஜனோட பேச்சாக இருக்கட்டும், அடுத்து நிர்மல்குமாரோட பேச்சாக இருக்கட்டும், அதே சமயம் விஜய் சார் பேசுனது பேச்சாக இருக்கட்டும், மற்ற எல்லாம் பேசுனது. ஆனால் ஆதவர்ஜன் என்ன பேசினார்னா, என்னை பார்த்து என்ன ஓடிட்டிங்களா, பயந்துட்டிங்களான்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதே சமயம் MK ஸ்டாலின் கருணாநிதி கைது பண்ணும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க, நீங்கள் ஓடி போகலையா அப்படின்ற மாதிரிலாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி இது 30 நாள் பதுங்கி இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. முழுமையாக விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு.
அதே சமயம் வந்து பாவ மன்னிப்பு நான் கேட்குறேன், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நல்லதாக பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போது நீங்கள் சரியான முறையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பாவ மன்னிப்பும் கோர்றதா சொன்னார். பல விஷயங்களை வந்து ரொம்ப காட்டமான விமர்சனம் வந்து ஆதவ் அர்ஜுன் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி நிர்மல்குமாரும் வந்து இந்த விமர்சனத்தை தெரிவிச்சிருந்தார். ஏன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களாக இருக்கட்டும், அதே சமயம் அனகாபுதூர் வந்து வீடு இடித்து 1000 குடும்பங்கள் அகதியாக மாறி இருந்த அந்த மாதிரியான விஷயங்களை முக்கியமாக குறிப்பிட்டு விஷயத்த சொன்னார். சென்னையில் இப்போது 4 ஆண்டுகளில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த தீர்மானங்களும் அவங்களோட தலைவரோட பேச்சாகவும் இருந்துச்சு. அதே சமயம் தாவேக சைட்லேருந்து எப்பவுமே இல்லாத இந்த விஷயங்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் நிறைய செய்தியவும் நிறைய நியூஸாகவும் அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்றத குறிப்பாக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட்டாக பேசின விஜய் சார் வந்து என்ன பேசினாருன்னா, உயர்நீதிமன்றத்துலையும் உச்சநீதிமன்றத்துலையும் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த கோட் பண்ணி பேசினார். அதுவும் தலையில் வந்து திமுக மேலே ஒரு நபர் ஆணையத்தை வச்சு அதுக்கு ஒரு கொட்டுனாங்க அப்படின்ற மாதிரியும் ஹைலைட் பண்ணி சொன்னார். அதே சமயம் திமுக வந்து தலைவர் வந்து இது வந்து ஒரு அரசியல் ஆக்கலைன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே சட்டமன்றத்தில் இருக்கும், மற்ற இடங்கள்ல இருக்கட்டும், அந்த முரசொலி பத்திரிகை அவங்க நடத்துகிற அந்த முரசொலி பத்திரிகையில் வந்து தாவேக்கா கொல்லும், நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். சொல்லணும் மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன அவதூறுகளை செஞ்சாங்க, என்னென்ன திட்டமிட்டு எங்களுக்கு எதிர்த்தாக கொடுத்தாங்க, கரூரில் ஒரு நெரிசலான பகுதி, அதே சமயம் தலைவர்களுக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்கன்றத ரொம்ப அட்ரஸ் பண்ணி நீட்டாக அந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் கலெக்டிவாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. பொதுவாக தாவேகா விஜய் வந்து ஒரு குறிப்பாக இந்த விஷயத்த வந்து இதெல்லாம் பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி பேசினாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, மாமல்லபுரத்தில் அவர் வந்து ரொம்ப கதறி எழுதார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு கூட அதாவது மற்ற நிர்வாகிகள் பேசும்போது அவரோட முகம் வந்து ரொம்ப சோகமாகவே இருந்தது. இப்போ கண்டிப்பாக வந்து அவருடைய எமோஷனலாக பேசுவார்னு பார்த்தா டெஃபினட்டாக வந்து அடுத்த மூவுக்கு அவர் தயாராகிட்டார் அப்படிங்கிறத நம்ம அவருடைய உரையிலேருந்து பார்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப வந்து திமுகவும் சரி அல்லது பிஜேபியும் சரி ரொம்ப கடுமையாக வந்து விமர்சிச்சிருக்கிறாரு. இது வந்து தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நல்ல ஒரு மூவ்னு தான் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக நல்ல மூவ் தான். ஏன்னா கட்சிகள் வந்து ஒரு 30 நாள் ஒரு முடங்கி கிடக்காம அடுத்த கட்டமாக நம்ம கட்சியில் என்னென்ன பலவீனங்கள் இருக்குது, என்ன பலங்கள் இருக்குது, கட்சி கட்டமைப்பையும் செயலாளர்களையும் பொதுக்கூட்டங்களையும் அவங்களுக்கு ஒரு அரசியல் வகுப்பு எடுக்கிறதுலையும் பாடம் எடுக்கிறதுலையும் மாவட்ட ரீதியாகவும் ஒர்க் பண்ணுறதாகவும் அதில் குறிப்பாக ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தாவேக்காவுடைய கூட்டணி, இந்த கூட்டணின்னு பார்க்கும்போது அதில் இவருடைய தலைமையை இவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா எந்த கூட்டணியெல்லாம் வைத்துக்கொள்ளலாம். அதை விட்டுட்டு வந்து இப்போ நிறைய விமர்சனம் போயிட்டு இருக்கு இல்லையா, இபிஎஸ் வருவார், பிஜேபி வருவாங்கன்னு, அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. எல்லாத்துக்கும் அதிமுக வந்து தம்பக்கம் அலைன்ஸ் வருவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்து பேசியிருந்தா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காரு. குறிப்பாக வந்து எல்லா ஸ்பெக்குலேஷன் இருக்குல்ல, ஒரு ஊகமாக எனக்கு அது இருக்காரு, விஜய் சார் அப்படி இருந்தார் இப்படி இருந்தான்ற பேசுனதெல்லாம் அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இந்த மீட்டிங்கில். பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இப்போயே அவர் பேசுனது வந்து எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. அது எந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்றது தான் பொறுத்து வந்து பார்ப்போம். மற்றொரு பேர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.